ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான குட் பை டிராகன் லைஃப் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். போன எபிசோட் ரொம்பவே விறுவிறுப்பாக சூப்பராக போயிருக்கும். பட் அப்படியே ஒரு பிரேக்கை போட்டு இந்த எபிசோடை ரொம்பவே ஸ்லோவாக தான் கொண்டு போயிருப்பாங்க. பட் முக்கியமான டீட்டெயில்ஸ் இருக்குங்கிறதுனால பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குட் பை டிராகன் லைஃப் சீசன் 1 எபிசோட் 8. ஹெட் மாஸ்டர் ஒலிவியா இப்போ இந்த இடத்துக்கு வராங்க. அன்னைக்கு நீ வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் டோலன் அப்படின்னு ஒலிவியா சொல்லுவோம். நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கிறிஸ்டினா கேட்கறா. நான் இந்த வில்லேஜ்ல தான் பிறந்தேன், இது என்னோட வில்லேஜ், நடந்ததை கேள்விப்பட்டு குயிக்கா அந்த இடத்துக்கு வந்தேன்னு அவங்க சொல்லுவோம். ஒலிவியா இவங்கள உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு சீஃப் கேட்கறாங்க. அந்த சார்ஜ் சொன்ன மாதிரி நம்மளால 3 நாள்லாம் வெயிட் பண்ண முடியாது. ஸோ நாளைக்கே நம்ம காலையில போய் அட்டாக் பண்றோம். நம்ம இடத்துக்கு அவங்க வரதுக்கு முன்னாடி அவங்க இடத்துல போய் நம்ம அட்டாக் பண்ணணும். அந்த டீமன்ஸ் கண்டிப்பா ஒரு போர்ட்டல் வழியா தான் வெளியே வரும். அந்த போர்ட்டலை மட்டும் நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னு எல்லா சீஃபும் சேர்ந்து சொல்லுவோம். கியோ கிட்ட நாங்க கலந்து பேசிட்டோம், நாங்களும் இந்த ஃபைட்ல கலந்துக்கிடுவோம் நம்ம ஹீரோ சொல்றான். அவுட் சைடர்ஸ் கிட்டேயே எங்களால ஹெல்ப் கேட்டுட்டு இருக்க முடியாது. பட் பிடிவாதமா இருக்க நாங்க ஒன்றும் முட்டாள் இல்ல. எதிரி ரொம்பவே ஸ்ட்ராங் அண்ட் அவனை சமாளிக்க உங்களால தான் முடியும்னு தெரியும். ஸோ கிடைக்கிற ஹெல்ப்பை ஏற்றுக்கிட நாங்கள் தயாரா இருக்கோம். டோலன், கிறிஸ்டினா அண்ட் செலினா, நீங்க இந்த இடத்துக்கு வந்ததுல நாங்க ரொம்பவே சந்தோஷப்படுறோம் அப்படின்னு மற்ற சீஃப் சொல்லுவோம். கிங்டம் இருந்து நானும் ஹெல்ப்பை கேட்டு விட்டுருக்கேன்னு ஒலிவியா சொல்றேன். பட் அந்த ஃபோர்ஸஸ் வர வரைக்கும் நம்மளால வெயிட் பண்ண முடியாதுன்னு ஒலிவியா சொல்லுவோம். இவங்க ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறது எனக்கு புரியுது, கண்டிப்பா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பட் டியோடோரா ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். அந்த சூப்பர் ஹியூமன் கேஸ் என்னையவே அட்டாக் பண்ணிட்டா அப்படின்னு ஜியால் டென்ஷன்ல இருக்கான். ரஃப்லாஷியாவா அந்த ஆன்டிமெண்ட்ஸை கொண்டுட்டு இருக்கா. இந்த சோல்ஜர்ஸ்லாம் ஒன்று மரத்துல இருந்து பிறக்கல, எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு டெஸ்ட்ராய் பண்ணாதீங்க ஜார்ஜ், நீ சொன்னாதான் அவங்க கேட்பாங்கன்னு அந்த கேர்ளும் சொல்லுவாங்க. அவங்க பேட்டில் ஸ்பிரிட் இஷ்டத்துக்கு அவங்கள விட்டுரு அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் சொல்றான். அந்த லாமியா இப்போதைக்கு அவ சின்ன பொண்ணா இருந்தாலும் அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா, டைம் கொடுத்தா இன்னும் ஸ்ட்ராங்கா மாறுவா அப்படின்னு சொல்லி அந்த காலம் யோசிக்கிறான். ரொம்ப நாள் கழிச்சு நானுமே என் ஃபைட்டை என்ஜாய் பண்ணியிருக்கேன். அந்த டோலன் நான் நினைக்கிறது மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா காட் ஆரிஸோட ஆர்மி கூட வார் நடந்துட்டு இருந்தப்போ நான் அந்த போர்ல அவரை ஒரு தடவை பார்த்திருக்கேன் அப்படின்னு ஜார்ஜ் வந்து பாக்குறான். நம்ம ஹீரோ வந்துட்டு டிராகனா அந்த இடத்துல ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். காடஸ் மெரல் தான் அவனை சமன் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஹார்டிஸை தோக்கடிக்க தான் அவன் போயிட்டு இருப்பான்னு அவங்க பார்க்கவும் இந்த ஏன்ஷியன் டிராகன் இதை தொடர்றதுக்கு கூட வாய்ப்பு இல்லைல்ல. எஸ், அப்போ நான் அப்படிதான் யோசிச்சேன். பட் இப்போ அவர் ஒரு ஹியூமனா இருக்காரா, அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆள் கூட நான் ஃபைட் பண்ணணும்னு நினச்சேன். என்னோட கனவு நிறைவேற போகுது, நான் எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னு ஜார்ஜ் நினைக்கிறான். டியோடோரா அங்கே தனியாக உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோ போய் அவளை மீட் பண்ணுறான். நான் இப்போ நல்ல மூட்ல இல்லை, ஸோ என் கிட்ட வராத அப்படின்னு சொல்லி அவ சொல்கிறா. நாளைக்கு ஃபைட் இருக்கா, அதான் உன்னை பார்க்க வந்தா நம்ம ஹீரோ சொல்லுவோம். உன் கூட சேர்ந்து ஃபைட் பண்ணுற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லையான்னு டியோடோரா திரும்பினா நம்ம ஹீரோ கிட்டக்கா வந்திருக்கான். நீ நல்ல மூட்ல இல்லைன்னு சொன்னதுனால தான் உனக்கு தெரியாம என் பிரசன்ஸை மறைச்சு மெல்ல மெல்ல கிட்ட வந்தேன். நான் மெயினாக உன்னை பார்க்க வந்ததே உன்னோட காயம், அது ஹீலிங் ஆகல. அந்த ரஃபலாசியாவால தானே இது ஏற்பட்டுச்சு நம்ம ஹீரோ கேட்கவும். இதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லன்னு டியோடோரா சொல்கிறா. நான் அதை சரி பண்ணுறேன், என் எனர்ஜியை ஏற்றுக்கோ. நம்ம ஹீரோவா காயத்தை ஹீலிங் பண்ணுவோம். இது எப்படி பாசிபிள், உண்மையிலேயே நீ ஹியூமன் தானா டியோடோரா கேட்குறா. ரஃப்லாஷியா நிறைய ஃப்ளவர் ஸ்பிரிட்ஸை கொண்டிருப்பா, அதை நினச்சி டியோடோரா வருத்தப்பட்டு இருக்கா. இந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இறந்துருக்க கூடாது, கண்டிப்பாக நான் அவங்களுக்காக பழி வாங்குவேன் அப்படின்னு டியோடோரா சொல்லுவோம். அப்படின்னா என்னையோ சேர்ந்து உனக்கு ஹெல்ப் பண்ண விட நம்ம ஹீரோ சொல்கிறான். நீ உண்மையிலேயே ரொம்ப வித்தியாசமான ஆளு தான், என்னை ஹீலிங் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நம்ம இந்த மாதிரி பேசினதுல எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டியோடோரா கிளம்புறா. நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோனோட ரூமுக்கு போகிறேன். ஃபியோ அண்ட் மெரல்ங்கிற அந்த ஃபேரியா அந்த இடத்துல தான் இருக்காங்க. நான் டீ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லுவோம். இந்தாங்க டின்னர் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு நம்ம ஹீரோ கொடுக்குறேன். நாளைக்கு காலையில் ஃபைட் பண்ண போறீங்க, எம்டி ஸ்டமக்கா இருக்கக்கூடாதுல்லன்னு ஃபியோ சொல்றான். எல்ஃப் வில்லேஜோட சாப்பாடு டேஸ்டா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ சாப்பிட்டியா நம்ம ஹீரோ கிறிஸ்டினாட்ட கேட்டா. அவன் நிறைய சாப்பிட்டா, அப்படி இருந்தும் எப்படிதான் இவ்வளோ ஸ்லிம்மா இருக்கான்னு தெரியல. பட் நீ சாப்பிட்ற சாப்பாடுலாம் எந்த இடத்துக்கு போகுதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். நீங்க 2 பேரும் கூட ஓகே தான், என்ன நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு ஃபியோ சொல்லவும் நம்ம ஹீரோ அவன் பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். டோலன் கொஞ்சமாச்சு ரியாக்ஷனை காட்டுப்பா அப்படின்னு அவன் சொல்றான். என் மைண்ட்ல எந்த டர்ட்டி தாட்ஸும்லாம் இல்லை, நம்ம ஹீரோ பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். நீ பேசுறத பார்த்தா நாங்க ஏதோ ஒன்று புள்ளி பண்ற மாதிரிலாம் தெரியுதுன்னு ஃபியோ கேட்கவும். நெக்ஸ்ட் டைம் இவன் இல்லாதப்போ நம்ம மட்டும் கேர்ள்ஸ் டாக் பேசணும் அப்படின்னு கிறிஸ்டினா சொல்றா. சரி ஓகே, நாளைக்கு முக்கியமான நாள், எல்லாரும் தூங்குங்க அப்படின்னு சொல்லி ஃபியோ இப்ப கிளம்புறான். செலினா நம்ம ஹீரோ பிளேட்டை வாங்கிட்டு போகவும் நம்ம ஹீரோ தான் நோட்டீஸ் பண்றான். நைட்டோ பார்த்தா செலினா அவளோட பெட்ல இல்ல, செலினா வெளியே தனியா உட்காந்துருக்கா. செலினா, உங்களுக்கு தூக்கம் வரலையா அப்படின்னு அவ கேட்கவும் அவ கை நடுக்கத்துல இருக்கிறத நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிட்டு தேடிதான் வந்தேன்னு சொல்லாம ஆமா எனக்கும் தூக்கம் வரல அப்படின்னு சொல்றான். இந்த இடம் சூப்பரா இருக்கு, இங்க வந்து உட்காருங்கன்னு செலினா கூப்பிடுறா. பார்த்தா அந்த எல்ஃப் வில்லேஜோட வியூ நைட்ல ரொம்பவே அழகா இருக்கு. இந்த மூன் லைட் இந்த இடத்துல ஷைன் ஆகுறதுக்கு காரணம் அவங்க நேச்சுரலா அவங்க வீடெல்லாம் கட்டி வாழ்றதுனால பிளேஸ் இவ்வளவு அழகா இருக்கு நம்ம ஹீரோ பாக்குறான். நாளைக்கான வெப்பன்ஸ் அவங்க ரெடி பண்ற சுத்தியில வச்சு அடிக்கிற சவுண்டு கூட நல்லா கியூட்டா இருக்குல்ல, இல்லைன்னா அதை கியூட்டுன்னு சொல்லியிருக்க கூடாதுன்னு செலினா கேட்கவும் உண்மையிலேயே இந்த வியூ பாயிண்ட் நல்லா ரிலாக்ஸிங்கா தான் இருக்கு. இங்க பாரு செலினா, ஒவ்வொரு ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. இந்த வில்லேஜ்ல பேட்டில் நடந்ததுல இருந்தே நீ எவ்வளவு பதட்டத்துல இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. உனக்கு ஃபைட் பண்றது பயமா நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு அதை பார்த்து பயம் இல்ல, ஆனான்னு சொல்லி நான் பேசிட்டு இருக்கா. இங்க கிறிஸ்டினாவும் கண்மொழிச்சு இவங்க 2 பேரையுமே காணுமே அப்படின்னு பாக்குறா. அந்த டீமன் அதை நான் கொல்ல சான்ஸ் கிடைச்சோ என்னால கொல்ல முடியல. எல்சன் டியோடோராவை அது காயப்படுத்தி இருக்கு, பட் என்னால கொல்ல முடியல. ஒருத்தர் உயிரை எடுக்கிற லெவலுக்கு எனக்கு மனசு வரல. நான் இப்படி இருக்கிறது மோசம் இல்ல அப்படின்னு வா சொல்லவும் எல்லா லாமியாசுமே இறக்கமில்லாத மோசமானதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒன்ன பாக்குற வரைக்கும் நீ மத்த லாமியாஸ் மாதிரி இருந்திருந்தேன்னா கண்டிப்பா நான்
நான் உன்னை வில்லேஜ்குள்ள கூட்டிட்டு போயிருக்க மாட்டேன். ஸோ நீ மாற தேவையில்லை செலினா, நீ இப்போ எப்படி இருக்கியோ அதே மாதிரியே இரு, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும் செலினா உடனே வைக்கப்படுறா. நம்ம ஹீரோ ஒரு மேஜிக் கிறிஸ்டலை கொடுத்து இதுல நிறைய மேஜிக் எனர்ஜியை சேவ் பண்ணி வச்சிருக்கேன், இது நான் கிரியேட் பண்ண மெத்தட் கொஞ்சம் சீக்ரெட் தான், பட் இது கண்டிப்பா உன்னை சேஃபா வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அவளுக்கு அந்த செயினை கையில கட்டி விடுறான். இனி நீ பயப்பட தேவையில்ல நம்ம ஹீரோ சொல்லவும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவ கொஞ்சம் வைக்கப்படுறா. வெளியே எப்படி இருந்தீங்கன்னா சளி பொடிச்சு கூட அப்படின்னு சொல்லி கிறிஸ்டினா வந்து பெட்ஷீட்டை போடுறா. என்ன தனியா விட்டுட்டு 2 பேரும் இந்த அழகான சினரியாவை பார்க்க வந்திருக்கீங்கல்ல அப்படின்னு கிறிஸ்டினா கேட்கவும் நீயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோ நம்ம ஹீரோ சொல்றான். இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான வில்லேஜை கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணணும்னு கிறிஸ்டினா சொல்லவும் இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் தயங்க மாட்டேன், இந்த வில்லேஜர்ஸை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், இப்போதைக்கு அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், ஸோ கண்டிப்பா நான் பின்வாங்க மாட்டேன்னு செலினா சொல்லவும் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு கிறிஸ்டினா சொல்றா. இப்போ செலினா தூங்குறா. ஒரு வழியாவா நிம்மதியா தூங்குறாளே. அம்மா டோலன் உன்கிட்ட ஒன்று கேட்கவா, சூப்பர் ஹியூமன் விஷயத்த கேள்விப்பட்டிருக்கியான்னு கேட்கவும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பட் அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ ஃபேஸ் கொஞ்சம் மாறுது. ஓ சரின்னு கிறிஸ்டினாவா அந்த டாபிக்கை விட்டுறதா. என்னோட எல்ஃப் வாரியர்ஸ் நிறைய பேர் நேத்துக்கு இறந்திருக்காங்க, அந்த டீமன்ஸ் அநியாயமா நம்ம ஆளுங்களை கொன்னுடுச்சு, அந்த வலியும் வேதனையும் எந்த அளவிற்கோ 100 மடங்கு அதுக்கான கோபமும் இருக்கு, இது நம்ம இறந்தவங்களுக்காக பழி வாங்கக்கூடிய நேரம் அப்படின்னு ஜியோ ஸ்பீச்சை கொடுக்குறான். அந்த டீமன் போர்ட்டல் இருக்கிற இடத்த நோக்கி இவங்க எல்லாரும் இப்போ போறாங்க. இவங்க குரூப் இப்போ தனித்தனியா பிரிஞ்சு ஒரு பக்கம் ஆண்ட் டீமன்ஸ் சமாளிக்க ஒரு குரூப்பும் மற்ற மெயின் டீமன்ஸை சமாளிக்கிறதுக்கு ஒரு குரூப்பும் போய்கிட்டு இருக்காங்க. ஃபாரஸ்ட்டை நீங்க தான் காப்பாற்றணும்னு ஒலிவியா சொன்னதை இவங்க யோசிச்சு பார்த்து வந்துட்டு இருந்தா. இந்த போர்ட்டல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது, நான் இல்லாம போங்க, நான் போய் கியோவோட ஸ்குவாடுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி செலினா இப்ப தைரியமா சொல்றா. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிடாத செலினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அவளை அலோவ் பண்றான். நம்ம ஹீரோ கொடுத்த அந்த மேஜிக் கிறிஸ்டல் அவ பார்த்துட்டு கண்டிப்பா இந்த தடவை நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி செலினாவோ ஃபைட்டுக்கு போறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் நம்ம ஹீரோக்கும் அந்த மெயினான டீமன் ஜார்ஜ்க்கும் ஃபைட் நடக்க போகுது. அது வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.